ஐயோ டேய் என்னடா இது? அண்ணினா ஏற்கனவே பிளான் பண்ணோம்ல. யாருக்குடா அண்ணி? பொண்ணை கூட்டு வர சொன்னா ஒரு வெள்ளை பைய கூட்டு வந்திருக்கீங்க. ஹேய் நான் உங்க கையில பட்ஜெட் ப்ராப்ளம். என்னடா பட்ஜெட் ப்ராப்ளம்? அவளை பார்த்தா எனக்கு இல்ல, இவனுக்கு கூட மூடு வராது. இதெல்லாம் ஆவறது இல்ல, நான் கிளம்புறேன். 2 லட்சம் நமக்கு 2 லட்சம் வேணும்னா நீங்க அவளை லவ் பண்ணணும். ஹேய் வேண்டாம். அவளை லவ் பண்ணணுமா? ஃப்ரண்ட்லயும் ஒண்ணும் இல்ல, பேக்லயும் ஒண்ணும் இல்ல. அவகிட்ட நீங்க என்னதான்டா இருக்கு? நோ. டேய் அது இந்த பக்கமா தான்டா. அண்ணா நீங்க பயப்படாதீங்க. அண்ணனை காப்பாத்துறா. ஸ்டாச்சு. அட ப்ரூ, அத போய் அப்படி பாக்குற. இது வேறயா? தேங்க்யூ. ஸ்டார்ட். தலியா தலியா. என்னடி பண்ற? வேண்டாம். ஏய் நோ. அண்ணா கொஞ்சம் நவுறு, நான் கலர் அடிக்கணும். உங்களுக்கு மனசாட்சியே இல்லையாடா? பார்த்தது போதும், இப்போ வந்து டயலாக் பேசி தொல்ல. டேய் இந்த பொண்ணு மேல யாரும் கலர் அடிக்க கூடாது, ஓகேவா? என் தங்கம். தேங்க்யூ. எதுவும் பண்ணணும்னாலும் நான் தான் பண்ணணும். என்னடா வாழ்க்கை இது? கொடுத்த பணத்துக்கு வட்டியா அந்த பொண்ணு என் வாயை கடிச்சிட்டு போறா. உங்க வீட்டுக்கா? அந்த பொண்ணு சொல்றதும் கரெக்டுன்னு தாங்க தோணுது. பரவாயில்ல அனுப்புங்க. பழசெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வரணும்னு தானே நம்மளும் வேண்டிக்கிறோம். இங்க பாருங்க, இப்ப எனக்கு எதுவும் ஞாபகம் வரலனா எதுவும் நஷ்டம் இல்லைல்ல. நான் இப்ப நல்லா தானே இருக்கேன். டேய் நீ குடிச்சிட்டு ராத்திரி வீட்டு கதவை தட்டினாலும் என் பையன் தான் வந்திருக்கான்னு எனக்கு நினைப்பு வரும்டா. இப்ப மட்டும் என்ன குறைஞ்சிடுச்சு? நான் உங்களை அப்பான்னு தானே கூப்பிடுறேன். உனக்கு புரியலடா சந்து. நீயா கூப்பிடுறது வேற, நாங்க சொல்லி கூப்பிடுறது வேற. உனக்கு பழைய ஞாபகம் வந்தாலும் உனக்கு நாங்க இருக்கோம். ஆனா உனக்கு ஞாபகமே வரலன்னா அவங்களுக்கு லைஃபே இல்லடா. உடம்ப நல்லபடியா பாத்துக்கோ, நல்ல விதமா இருக்கணும். டேய் என்னடா இது? என்னாச்சுடா? இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்குடா. நீ மூடு. பத்திரமா பாத்துக்கோமா, அவனை நல்லபடியா பாத்துக்கோ. ஏன் அங்கே நின்னுட்ட? உள்ள வா. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி உனக்கு ஞாபகம் இருக்கா? சும்மா சும்மா இங்க வந்துட்டு போறதுக்கு இது என்ன தாஜ்மஹாலா? எல்லா பையனுக்கும் அவன் லவ்வரோட வீடு தாஜ்மஹால் தான். அடேங்க அப்பா. அது சரி, இந்த வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? நானும் என் அப்பாவும். அப்போ உங்களோட அம்மா? அவங்க இறந்து ரொம்ப வருஷம் ஆகுது. சாரி. இட்ஸ் ஓகே. இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்பவே வந்துடுறேன். நில்லுங்க. ஐயா, பொண்ணு பையனும் வந்துட்டாங்க. யார் இந்த பொண்ணு? வீட்டு வேலைக்காரி. எதுக்கு இதெல்லாம்? அது வந்து பொண்ணு ஜோடியா வந்திருக்கால, அதுக்காக. அவர் ஒன்றும் மாப்பிள்ள இல்ல, கெஸ்ட். முதல்ல அது எல்லாத்தையும் உள்ள கொண்டு வா. ஹாய் அங்கிள். ஹாய். நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. சந்து, டேபிள்ல டிஃபன் வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிட்ரு. நீ எங்க கிளம்பிட்ட? இன்ஸ்டிடியூட்டுக்கு போறேன். அப்போ நீயும் உங்க அப்பாவும் வெளியில போயிட்டீங்கன்னா நான் உங்க வீட்டுக்கு வாட்ச்மேனா இருக்கணுமா? அப்படி இல்ல சந்து. என்ன சமைக்கட்டும்? ஒரு டசன் முட்டை, 1/2 கிலோ சிக்கனு,
கேரட்டு அப்புறம் கீரை அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சதை பண்ணிக்கோ. 10 நாளைக்கு என்ன வேணும்னு கேட்கல தம்பி, இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு கேட்டேன். நான் சொன்னதும் இந்த ஒரு வேளைக்கு தாமா. டெய்லி என்ன தானே கேட்ப, இன்னைக்கு புதுசா அவனை கேக்குற? கெஸ்ட் ஃபர்ஸ்ட், ஓனர் நெக்ஸ்ட். சரி நீ போ. ஓகே பாய். இரு, நானும் கூட வரேன். நீ எங்க வர? I have my own company, 4 member staff, you know. சரி வா போலாம். உட்காரு. ஹாய் அனி. ஹலோ. ஈவினிங் வந்து பிக் பண்ணிக்கோ, ஓகே? தள்ளுங்க தள்ளுங்க, போ போ, தள்ளி போ தள்ளி போ. கோ பேக். கேப் மெயின்டைன் பண்ண சொல்லி சொன்னல, வேலையை போய் பாருங்க. பேக் டு ஒர்க் கைஸ், கோ. மைண்ட் கெட்டு போனாலும் பில்டப் ஒன்றும் குறையும். என்ன சொன்ன? நான் ஒன்றும் சொல்லல. வேலையை பாரு, போ. டே பிட்டு, அப்படி போ. பஸ் மிஸ் ஆயிடுச்சு, இன்ஸ்டிடியூட்டுக்கு போகணும். மச்சான் பேக் சைடுல பார்க்க சூப்பரா இருக்கால. ஆமா ஆமா. ஸ்டூபிட்ஸ். ஐயோ. பஸ் மிஸ் ஆயிடுச்சு, அப்படியா? இன்ஸ்டிடியூட்டுக்கு போகணும். டேய் ஆர்கே, என்னடா இது? అన్నా ఇది మిషన్ 2 అక్కడ చూడు. பஸ் மிஸ் ஆயிடுச்சு, இன்ஸ்டிடியூட்டுக்கு போகணும். ஐ அறிவு இருக்காடி எலி மூச்சி. பஸ் மிஸ் ஆயிடுச்சு, ஆட்டோ பிடிச்சு போ. என்ன ஏண்டி சாவடிக்கிற? இரு ஒண்ணு வச்சுக்கிறேன். சீ போ. அண்ணா 2 லட்சம் அண்ணா, 2. ஒண்ணு இவளோட அராஜகம் தாங்க முடியலடா. லாங் ஷாட்டே பார்க்க முடியாது, இப்போ க்ளோஸ்ல வந்து நிக்கிறா. ஏய் ஹீரோ, பைக் எடு. என்னத்துக்கு? இன்ஸ்டிடியூட்டுக்கு போகணும். நான் வரமாட்டேன், எனக்கு வேலை இருக்கு. லவ்வரை டிராப் பண்றதை விட வேற என்ன முக்கியமான வேலை? லவ்வரா? பின்ன இல்லையா? உன்னை இங்கே புதைச்சிருவேன். பரவாயில்ல போனா, நீ கூப்பிடு. நீ சூப்பர்டா. டேய், பணத்தை கொடுத்து பணத்தோட சுத்த போறோம் நான் தான்டா. இதா சிக் கார்மா. வாண்ணே. அண்ணா லவர் இப்படி உட்காருவாங்களா? லவ் யூடா. டேய், என் பாவம் உங்களுக்கு சும்மா விடாதடா. அப்படிதான். லவர் கூட போற மாதிரி இல்ல, சிஸ்டர் கூட போற மாதிரி இருக்கு. அப்போ 2 லட்சம் வேண்டாமா? அப்படி புரியல. நானாக இல்லைங்க. இந்த எலி மூஞ்சி என்ன கீழே தள்ளி விட்டுட்டாடா. சந்து 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 எந்திரி, கம் வா, வெளியே போலாம். எங்க? சொல்றேன்ல, வா போலாம். துணியை இப்படி கூட காயப்படலாமா? என்ன ஆச்சுடி? எல்லாமே முடிஞ்சு போச்சுடி. அவன் என்ன மோசம் பண்ணிட்டான், நான் செத்து போயினேன். யாரும் இல்லாதப்போ தானே சூசைட்லாம் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது யாராவது பண்ணிப்பாங்களா? சாகலான்னு நினைச்சேன், ஆனா ஐடியா நல்லா இருக்கு. பட் பிளானிங் தான் சரியில்லை. என்கிட்ட கேட்டிருந்தா இன்னும் நல்ல பிளானா சொல்லியிருப்பேன். என்ன சொல்ற? லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா செத்து போயிடணுமா? பிறந்தது பொண்ணுன்னு தெரிஞ்சாலே அந்த குழந்தைய கொண்டு போய் கொலை பண்ணிடுறாங்க. வளர்ந்த நீங்களும் சாக போனா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அவங்க உங்களே இல்ல, நீங்க அவங்கள சூஸ் பண்ற நிலைமை இருக்கு. வெளியில 1:4 ரேஷியோ.
பசங்க நிறைய பேர் இருக்காங்க, பொண்ணுங்க கம்மியா இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்காம செத்து போறாங்க. பொண்ணுங்க எல்லாரும் சூசைட் பண்ணிக்க போயிட்டீங்கன்னா கூடிய சீக்கிரம் பையனும் கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமை வந்துடும். ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஒருத்தன் இல்லைன்னா இன்னொருத்தன். லைஃப் உங்களுது, என்ஜாய் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நாங்க பொண்ணுங்க, எங்க கையில எதுவும் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கையில போய் உங்க வாழ்க்கையை ஒப்படைக்காதீங்க. எத்தனையோ பேர் வருவாங்க லைஃப்ல, செத்து போனா என்ன ஆகும்? உங்க லைஃப் தானே கெட்டு போகும். ஆமா, நீயும் என்ன லவ் பண்ணல? தயவு செஞ்சு இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்துறாத, ஓகே? என்னோட காதல் ஒன்றும் அவ்வளோ வீக் இல்ல. சந்து, சந்து, ஆ, இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா பேசின. நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ கரெக்டா தான் சொல்லியிருக்கேன்னு தோணுது. என்னை பார்க்கும்போது உனக்கு எதுவுமே ஞாபகம் வரலையா? எனக்கு எதுவும் ஞாபகம் வரல. என் கண்ணுல நான் வச்சிருக்க லவ் உனக்கு தெரியலையா? நம்ம லவ் ஞாபகம் வரணும்னு தானே நீ என்ன இங்க கூட்டிட்டு வந்தது. எனக்கு எதுவும் ஞாபகம் வரலையேம்மா. உனக்கு நடந்தது எல்லாமே ஞாபகம் வரலனாலும் பரவாயில்ல, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு தடவை என் பொசிஷன்ல இருந்து யோசிச்சு பாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்க, நான் ஒத்துக்கிட்டேன். இவங்க அப்பா அம்மா நாங்க ஒத்துக்கிட்டேன். ஆனா இவ தான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட், இவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னா நான் எப்படி ஒத்துக்குவேன்? எனக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லையே. உன்னை பார்க்கும்போது எனக்கு லவ்ங்கிற ஃபீலிங்கே வரல. ஐ எம் சோ சாரி. சந்து, ஒரு நிமிஷம் இறங்குப்பா. என்ன இது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? எஸ்கியூஸ் மீ சார், இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா சார்? எங்க சார் இருக்கு? சந்து,
என்னடா இதெல்லாம்? இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய ரிஸ்க்? இது உங்க செயின் அங்கிள். இதை நீங்களே விரும்பி கொடுத்தா தப்பு இல்ல, ஆனா இழுத்துட்டு போனா அது தப்பு. சரி விடு, போலாம். என்னாச்சுடா? ஒன்றும் நடக்கல. என்னடா ஒண்ணு நடக்கல? அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும், 2 லட்சம் வேணும்னு சொல்லு. நான் ஒருத்தன் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணமா, நீங்களே பண்ண மாட்டீங்களா? ஆமாண்ணா 2 லட்சம் வேணும். அழுதுகிட்டே கேள்றா. ஆமாண்ணா எனக்கு 2 லட்சம் வேணும். அவன் அழுவுறான். நெக்ஸ்ட் அவ இங்க வரணும் இல்ல? எங்க இருக்கா? என்ன என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகலான்னு பாக்குறியா? இவ பெரிய துப்பறிவாளன் 2 தப்பிச்சு ஓடுறோம் நாங்க. என்ன நீங்க எல்லாரும் ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சுன்னு சொல்லுங்க. அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும், அதனால 2 லட்ச ரூபா பணம் வேணும். டேய், இது என்ன இவ்வளவு பொறுமையா சொல்ற? நல்லா சத்தமா சொல்லு. அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும், அதனால எனக்கு 2 லட்ச ரூபா பணம் வேணும். அண்ணா ஓகேவாண்ணா? ஓகே. என்னடா ஓகே? நான் என்னமோ உனக்கு ட்ரைனிங் கொடுத்த மாதிரியே பேசுற. எல்லாரும் கேட்டீங்கல்ல, 2 லட்சம் வேணுமா அம்மாவோட ஆபரேஷனுக்கு? 2 லட்சம் அவன் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஞாபகப்படுத்திக்கடா. இந்தா, இந்த வண்டியை வித்து அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணு. பெரிய தாராளம் வெள்ள பேய். டேய் என்னடா பண்றீங்க? டேய் கான்சென்ட்ரேஷனை மிஸ் பண்ணாதீங்கடா. சாரி 2 லட்சம்டா. பெரிய மகாபிரபு பேத்தி. இந்த வண்டியை வித்தா 2 லட்சம் வருமாடி? 2 லட்சம் வருமா? உன் ட்ரீட்மெண்ட்டை நீ பாத்துக்கடி, அம்மா ட்ரீட்மெண்ட்டை நான் பாத்துக்கிறேன். நான் இப்பவே கான் சார் கிட்ட போறேன். கான் சார், அவர்கிட்ட இருந்து முழுசா 2 லட்சத்தை நான் வாங்கிட்டு வரேன். அம்மாவோட ஆபரேஷனை நானே பாத்துக்கிறேன், சரியா? அப்பதான் நீ என்கிட்ட வந்து பைசா கேட்டு வாங்கின. ஞாபகம் வந்துருச்சா? இங்க பாரு, நான் கேட்டேனா எனக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி. அதுக்குள்ள ஏன்டி அந்த டாபிக் எடுக்கிறேன்? இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு ஞாபகம் வருது. அதுக்குள்ள ஏன்டி வாயை திறக்கிற? நான் பாட்டுக்கு அமைதியா இருந்தேன். அண்ணின்னு தூக்கி வச்சு ஆடினீங்க. எனக்கு எதுவும் தெரியாது. என்னாச்சுன்னா? இது எந்த இடம்? என்னாச்சுன்னா? தெரியலடா. ஸ்கிரீனை தூக்கணும், கிளீன் போல்ட் ஆயிட்டேன். கண்ணு மங்கலானதுனால நான் உயிரோட தப்பிச்சிட்டேன். லைவா பாத்துறதுனா போனமா இருப்பேன்டா. யார கேட்டுட்டு சடனா மேல தூக்குனான் சாரிய. இன்னைக்கு நான் தூங்கின மாதிரி தான். எனக்கு புரிஞ்சு போச்சு. 2 லட்சம் நீ இல்ல, நான் தான் உனக்கு கொடுக்கணும். இந்த 10,000. 1,90,000 நான் அப்புறமா தரேன். உனக்கு ஒரு கும்பிடுறா சாமி. விடுப்பா சாமி. வழி விடுறா. இவனுக்கு கொடுத்த காசு. சந்து, என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்க? அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல. ஃபோன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு வருது. அப்படியா? சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். அங்கிள், அங்கிள் என்னாச்சு? அங்கிள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ தம்பி. எழுந்துருங்க அங்கிள், எழுந்துருங்க. நவ் ஹி இஸ் ஓகே. என்ன மெடிசன் கொடுக்கணும்னு சொல்றேன், வாங்க. அப்பா, போதும்மா. குட் நைட் பா. அம்மா ஜானகி, எவ்வளவு நாளுமா இப்படி விடுறது? என் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தேல்ல. கவலையா இருக்குமா? உன்னை பார்க்கும் போதெல்லாம் கவலையா இருக்குமா? மறுபடியும் ஒரு அட்டாக் வந்துருச்சுன்னா உயிரோட இருக்க மாட்டேம்மா. அப்பா, அப்படிலாம் பேசாதீங்க.
உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு ஒருத்தன் துணையா இருப்பாங்கிற தைரியம் எனக்கு இருக்குமா? ஆனா காதலுங்கிற பேர்ல உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கம்மா. அது கரெக்ட் இல்லடா. நான் உயிரோட இருக்கும்போதே உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்பா இது நான் இப்படி சொன்னா நீ புரிஞ்சுக்குவேங்கிறதுக்காக தாம்மா சொன்னேன். நீ அதுக்கு வேற ரீசன் சொல்லுவேன்னு இல்லை. Cheers, darling. டேய் டார்லிங், நீ செத்தாலும் என் கூடவே இருக்கிற மாதிரி தான்டா இருக்கு. பரவாயில்ல விடு, உன் சரக்கையும் சேர்த்து நானே குடிச்சிடுறேன். என்ன தம்பி ஒரே மாடக்கில் குடிக்கிற? லவ் ஃபெயிலியரா? இல்லைண்ணே, மைண்ட் ஃபெயிலியர். லவ் ஃபெயிலியர் ஓகே, லைஃப் ஃபெயிலியர் ஓகே, இது என்ன மைண்ட் ஃபெயிலியரு? நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. டீட்டெயிலாக சொல்லு. எவ்வளவு குடிச்சும் ஏறல. அருமையான லவ் ஸ்டோரி ஒன்னது. உன்னோட ஜானு உனக்காக பண்ண வேண்டியதை எல்லாம் பண்ணிட்டா. ஆனா நீ என்ன பண்ண? ஆமா ப்ரோ, பொண்ணுங்களே எல்லாத்தையும் ஆரம்பிக்க மாட்டாங்க. நீயும் கொஞ்சம் அட்வான்ஸா போகணும். இங்க வா. குடிகாரன் குடிச்சிட்டு பேசுறானேன்னு லைட்டா எடுத்துக்காத தம்பி. இந்த ஒட்டு மொத்த உலகத்திலேயே 2 பேர் சொல்றத கேட்கணும். ஒன்னு மேல இருக்கிறவன், இன்னொன்னு என்ன மாதிரி குடிச்சிருக்கிறவன். அப்படி பண்ணா கண்டிப்பா ஞாபகம் வருமா? ட்ரை பண்ணு, ஆனா ஜாக்கிரதையா டீல் பண்ணு. கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் அந்த பொண்ணு இந்த லைஃப்ல உன் மூஞ்சிலேயே முழிக்காது. இப்படி பண்ணா மறந்ததெல்லாம் ஞாபகம் வரும் ஜானு. ப்ளீஸ் ஜானு, சொன்னா கேளு ஜானு. ப்ளீஸ் ஜானு, மறந்ததெல்லாம் ஞாபகம் வரும் ஜானு. பண்ணலாம் ஜானு. ப்ளீஸ் ஜானு. ஜானு ஜானு ப்ளீஸ் ஜானு, மறந்ததெல்லாம் ஞாபகம் வரும் ஜானு. பண்ணலாம் ஜானு. ப்ளீஸ் ஜானு. ஜானு ஜானு இப்படி பண்ணா மறந்ததெல்லாம் ஞாபகம் வரும் ஜானு. ஜானு ப்ளீஸ் ஜானு, சொன்னா கேளு ஜானு. மறந்ததெல்லாம் ஞாபகம் வரும் ஜானு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ஜானு. ஒரு 5 மினிட்ஸ் ஜானு. ஒரு 5 மினிட்ஸ் ஜானு. ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணு ஜானு. ஜானு ப்ளீஸ் ஜானு. என்னடா பண்ற? உன்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு ப்ளீஸ் அங்கிள், நான் சொல்றத கேளுங்க. வெளியில போடா. ப்ளீஸ் அங்கிள், நான் சொல்றத கேளுங்க அங்கிள். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். போடா. நான் சொல்றத கேளுங்க அங்கிள். நிறுத்துறா. என் பொண்ணு உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கண்டிப்பா ஒரு நாள் சந்து திரும்ப வருவான்னு ஆசை இருந்தது. உன்னை இப்படி பார்க்கும்போது அந்த சந்து திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையே போயிடுச்சுடா. ஒரு நிமிஷம், நான் சொல்றது என்னன்னு கேளுங்க அங்கிள். போடா. இனி உன் முகத்தை காட்டாத. ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளுங்க அங்கிள். மறுபடியும் எங்க முகத்துல முழிச்ச ஒரு தடவை. போடா.
சந்து எங்களுக்கு எல்லாமே தெரியும். பழைய நினைவு எப்போ வருதோ அப்ப வீட்டுக்குள்ள வா. எனக்கு 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 வேண்டாங்க, அவளை உள்ள கூப்பிடுங்க. என்னடா வேலை செய்யாம ஏன் மூஞ்ச பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க வேலையை பாருங்க போங்க. வேலையா? எந்த வேலை? இன்னில இருந்து நாங்க வேலை செய்யல. நீ எங்க ஓனரே கிடையாது. உன்கிட்ட வேலை பார்க்கறது ஆட்டோ ஓட்டலாம். உன்கிட்ட வேலை பார்க்கறத விட பிச்சை எடுக்கிறதே பெட்டர். டேய் போங்கடா, நீங்க இல்லைன்னா நிறைய பேர் இருக்காங்க போங்க. இன்னொரு வாட்டி உன்கிட்ட வந்தா என்ன செருப்பால அடி. தூ தூ தூ. ஐயோ சி. உனக்கு என்ன ஸ்பெஷலா சொல்லணுமா? போட. உனக்கு ஞாபகம் மருதினா சரி, ஆனா உனக்குள்ள இருக்க நல்ல மனுஷன் செத்துட்டானா நம்ப முடியாதுடா. டேய் போட. போடா. அம்மா சீக்கிரமா பொண்ணை கூட்டிட்டு வாங்கோ. சந்து சாமி கொஞ்சம் சீக்கிரமா முடிங்களேன். முகூர்த்தத்துக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குங்க. டைம் வந்துருச்சு பாருங்க, சீக்கிரமா முடிங்க. சரி சரி கெட்டி மேல அடிக்க ஆரம்பிங்க. அந்த தாலியை கொண்டு வாங்க. கெட்டி மேளம். இப்ப தாலியை கட்டு தம்பி. ஹாப்பி தானே? ரொம்ப ஹாப்பி தான். நீங்க நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுல்லப்பா? ஆமாம்மா. அப்பா சொல்லுமா.
எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. என்னம்மா? எதிர்காலத்துல நான் இறந்து போனா எனக்கு எனக்கு கொல்லி சந்து தான் எனக்கு கொல்லி வைக்கணும்பா. அப்பவாச்சு என்னோட காதலும் நானும் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருவோம். என்ன பேசிக்கிட்டு இருக்க ஜானகி? ஜானகி, என்னாச்சும்மா? ஜானகி, என்னாச்சு? ஜானு, ஜானு, எந்திரிம்மா. என்னமாச்சு? ஜானு, எந்திரிம்மா. என்னமாச்சு உனக்கு? ஜானு, டேய் அங்க பாருடா, நீ செஞ்ச இந்த வேலையால தான் அந்த பொண்ணுக்கு இந்த நிலைமை. உனக்காக அந்த பொண்ணு சாகவும் தயாரா இருக்காடா. டேய் பேசுடா. டேய் சந்து, டேய் சந்து, சந்து, வக்கீல், இவனும் விஷம் குடிச்சுட்டான் வக்கீல். ஐயோ, இவன் எல்லாரையும் மறந்திருந்தாலும் அவனோட காதல மறக்கல வக்கீல். சந்து எந்திரா, நம்மளை விட்டு போயிட்டா வக்கீல். வக்கீல் எந்திரிக்க சொல்லுங்க வக்கீல், எந்திரா. ஜானகி, சந்து, நீயும் என்ன லவ் பண்ணதானே? இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்துறாத, ஓகேவா? என் காதல் ஒன்றும் அவ்வளோ வீக் இல்லை. என்னாச்சு டாக்டர்? சார் நீங்க ஏன் சார் அழுறீங்க? நீங்க எதிர்பார்த்தது இதுதானே? நீங்க ஸ்டேட்டஸ் வேணும்னு கேட்டீங்க, அவன் காதலை சூஸ் பண்ணான். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும் டாக்டர். கண்டிப்பா. நான் சுயநினைவோட தான் இருக்கேன் டாக்டர். ஆனா எனக்கு எல்லாம் மறந்து போச்சு, மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு என் ஃபேமிலி கிட்ட ஒரு சின்ன பொய் சொல்லிடுங்க டாக்டர். வாட்? ஆர் யூ மேட்? யூ நோ இட்ஸ் a crime. அது எனக்கு தெரியும் டாக்டர். ஆனா சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு. சிச்சுவேஷனா? நான் நல்லா இருக்கேன்னு சொன்னா என் ஃபேமிலி மொத்தமும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு டாக்டர். அவனுக்கு எந்த மெமரி லாஸும் இல்ல சார். ஜஸ்ட் அவன் உங்க ஸ்டேட்டஸ்க்காக விலகி போனான். எனிவேஸ், they are out of danger. நீங்க போய் பார்க்கலாம். தேவையில்லாம கவலைப்படாதீங்க வக்கீல். ஜானகிக்கு ஒன்றும் ஆகாது. ஆனா ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட். அன்னைக்கு நம்ம எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஜாதி கேஸை பத்தி பேசினல, ஜாதி மதம் குலம் இதெல்லாம் எதுக்கு பாப்பாங்கன்னு கேட்டீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அப்போ கௌரவத்துக்காக மனுஷனை சாகடிச்ச தப்பு, மனசை சாகடிச்ச தப்பு இல்லையா? இந்த மாதிரி தப்பு பண்ணா உங்க கோர்ட்டு தண்டனையே கொடுக்காதா? டேய், எந்த நேரத்துல என்னடா பேசிட்டு இருக்க? டேய், நல்லா யோசிச்சு பாரு வக்கீலே. ஒருவேளை தண்டனை மட்டும் இல்லனா சட்டத்தை தப்பு சொல்லு. ஒருவேளை தண்டனை இருந்ததுன்னா அதை ஏத்துக்க தயாராயிரு வக்கீலே. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறா. ஐயோ,
வக்கீல் நீங்க எதுக்கு தேவையில்லாம ஏன் காலை பிடிக்கிறீங்க? என் பொண்ணை நீ உயிரை விட அதிகமா காதலிச்சாலும் கூட எனக்கு கொடுத்த வாக்குக்காக தியாகம் பண்ணிட்டியடா. ஒருவேளை அடுத்த ஜென்மம்னு இருந்தா எனக்கு பையனா பிறப்பியடா. அம்மா ஜானு வாமா.